நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பிதர்காடு பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்வதற்கு ஆதிவாசி மாணவியிடம் பள்ளி நிர்வாகம் நன்கொடை கேட்டதாக புகார் எழுந்துள்ளது. நன்கொடை கேட்ட பள்ளி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்நிலை கல்வி கிடைக்குமா என்ற கலக்கத்தில் கண்ணீர் வடிக்கிறார் இந்த மாணவி சுனிதா. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாலப்பள்ளி ஆதிவாசி கிராமத்தைச் சேர்ந்த இவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 309 மதிப்பெண்கள் பெற்றார். மேல்நிலை கல்விக்காக பிதர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியை நாடிய இவரிடம் தலைமை ஆசிரியர் சத்யபாமா 1500 ரூபாய் நன்கொடை கேட்டதாக கூறப்படுகிறது. கணவனை இழந்த நிலையில் கூலி வேலை செய்தால் மட்டுமே பிழைப்பு நடத்த முடியும் என்ற நிலையில் குடும்பம் இருக்க தலைமை ஆசிரியரின் அறிவுறுத்தல் பேரிடியாகி உள்ளது அந்த குடும்பத்துக்கு. ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும், +2 எல்லாம் பாஸ் ஆன டிகிரி எல்லாம் படிக்கணும். எங்க அம்மா ஒருத்தி தான் வேலைக்கு போறாங்க, அதனால காசு அவ்வளோ கிடைக்காது. இதே பகுதியைச் சேர்ந்த 12 ஆதிவாசி மாணவர்களிடமும் நன்கொடை கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கலங்கி போயுள்ள அவர்கள் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளதாக வருந்துகின்றனர். எனவே நன்கொடை கேட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் சத்யபாமா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அரசாங்கம் இதுக்கு நமக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஆதிவாசி பிள்ளைங்களால படிக்க முடியும், ஆனா அவங்களால அதிக படிப்பு படிக்க முடியாது. ஏன்னா காசு காசு காசு, எங்க போனாலும் காசு தான் கேட்கறாங்க தவிர அவங்களுக்கு வேற எதுவும் சலுகை செய்ய மாட்டாங்க. ஆதிவாசி பிள்ளைங்களுக்கு நிறைய சலுகை எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இப்படியெல்லாம் பாஸ் பண்ணிட்டு நிறைய நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு உதவியும் செய்யாத மாதிரி தான் இருக்கு. அப்ப அதனால ஏதோ கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு உதவி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு பணம் கேட்கும்போது இனி வந்துட்டு எங்க உங்களால வந்துட்டு நம்ம படிக்க முடியும். இது குறித்து விளக்கம் கேட்க பள்ளி தலைமை ஆசிரியரை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவர் நமது அழைப்பை ஏற்கவில்லை. மாவட்ட கல்வி அலுவலர் கணேசமூர்த்தியை தொடர்பு கொண்ட போது ஆதிவாசி மாணவர்களிடம் நன்கொடை கேட்டு சேர்க்கை மறுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டால் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன்.